ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் தாங்க. அப்படியே அல்வா மாதிரி கரண்டிலேருந்து ஒட்டாமல் வழுக்கிட்டு விழக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ரெசிபியை நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க, சிலர் சாப்பிடாம கூட இருக்கலாம். அப்படி சாப்பிடாம மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை லைஃப்பில் ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப டேஸ்டியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் இது. பக்காவான டேஸ்ட்டில் வரதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான ஒரு ஸ்வீட் தாங்க. ரூம் டெம்பரேச்சர்லேயே 3 நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 15 டேஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் ஸ்வீட் கேட்டால் டக்குன்னு இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. முதல்ல இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு அடிகனமான ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுள்ள பாசி பருப்பு சேர்க்கிறேன். பயத்தம் பருப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே பருப்பு தான். தோலி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பாசி பருப்பை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுக்கணும். கைவிடாமல் வறுக்கும் பொழுது தான் பாசி பருப்போட அந்த பச்சை மணம் மாறும். எல்லா பக்கமுமே கரெக்டாக கோல்டன் கலரில் நமக்கு செவந்து வரும். எப்பொழுதுமே நான் சொல்கிறது என்னென்னா, வறுக்கும் பொழுது கைவிடாமல் வறுத்திங்கன்னா தான் இது போல் ஈவனாக கரெக்டாக நமக்கு வறுபட்டு கிடைக்கும். இது போல் பொறுமையாக இந்த பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த இந்த பாசிப்பருப்பு ஆறின பிறகு கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நீங்கள் பாசிப்பருப்பு ஏற்கனவே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த ஊற வச்ச பாசிப்பருப்பில் இந்த ரெசிபி செய்யும் பொழுது டேஸ்ட்டு அவ்வளவா எடுத்து கொடுக்காது. இது போல் வறுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு ஆறின பிறகு தண்ணி சேர்த்துட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வடிகட்டி அப்படியே நான் இந்த கடாயிலேயே சேர்த்துக்க போகிறேன். அடிக்கனமான எந்த பாத்திரம் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலையே சேர்த்துட்டு நம்ம பாசிப்பருப்பு அளந்தோம் இல்லைங்களா, அதே கப்பில் 3 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஓப்பனில் தான் விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால 3லேருந்து 3.5 கப் அளவுக்கு கூட தண்ணி நமக்கு தேவைப்படும். சப்போஸ் பாசிப்பருப்பு வேகிறதுக்கு முன்னாடியே தண்ணி சுருங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னொரு ஸ்டவ்வில் தண்ணி நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும். அந்த தண்ணியை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் இதில் சேர்த்துட்டு பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா சாஃப்டாக நமக்கு வேகணும். ரொம்ப அப்படியே குழைய வேக தேவையில்லை. கொஞ்சம் பருப்பு 1-2 தெரிஞ்சதுன்னா போதும். ஆனால் கொஞ்சம் நெத்தாக இருக்கக்கூடாது. எல்லா பருப்புமே நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கணும். இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இப்போ 3/4 அளவு தான் வெந்திருக்கு. ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த பருப்பை நம்ம வேக வச்சுக்கணும். என்னால் இவ்வளோ நேரம் வேக வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்துச்சுன்னா, நீங்கள் வாஷ் பண்ண பிறகு இந்த பருப்பை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு பருப்பு தான். அதனால் ஒரு விசில் கொடுத்தீங்கனாலே போதுமான அளவாக இருக்கும். நம்ம ஓப்பனில் விட்டு செய்யும் பொழுது அதனோட சுவையே இன்னும் நல்லா இருக்குங்க. அதனால தான் நான் இன்றைக்கி ஓப்பனில் விட்டு செஞ்சு காமிக்கிறேன். ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னும் போது அதில் கண்டிப்பாக குக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால தான். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து குழைவாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். மிதமான தீயில வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த பாசிப்பருப்பு ரொம்ப சீக்கிரத்துலேயே வெந்துடும். ஆல்மோஸ்ட் பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ அதை விட நல்லா அடி கனமாக இருக்கிற ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நெய் கொஞ்சம் தாராளமாக தான் தேவைப்படும். மொத்தமாக தேவைப்படுற நெய்யோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு எடுத்தால் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். இப்போது அதில் கொஞ்சமாக நெய் இதில் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு 1 கைப்பிடி அளவு சேர்த்துருப்பேன். நம்மளோட விருப்பப்படி நீங்கள் முந்திரி பருப்போட அளவு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். விருப்பப்படுறவங்க திராட்சை கூட இதில் சேர்த்து வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நல்ல கோல்டன் கலரில் முந்திரி பருப்பு வறுபட்டு வரட்டும். லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க. நெய்யோட அளவு சொன்னேன் பார்த்தீங்களா, நெய் இவ்வளவு எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க அதை விட கொஞ்சம் குறைவாக கூட பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவு நெய் தேவைப்படும். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா சூப்பராக வறுபட்டுடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். இதில் நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். நான்
அந்த 1 கப் அளவு நெய்யில் 3/4 கப் அளவு நெய் எடுத்துகிட்டு 1/4 கப் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்திருந்தேன். அந்த தேங்காய் எண்ணெயை இதில் சேர்த்துட்டேன். அதே போல் பாசிப்பருப்பு அளந்தோம் இல்லைங்களா, அந்த கப்லேருந்து பாதி அளவுக்கு ரவை இதில் சேர்த்து ரவையை நல்லா பொரிய விட்டு பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். ரொம்ப கலர் மாறக்கூடாது. எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு அளக்குறோமோ அதில் பாதி அளவுக்கு ரவை அளந்து எடுத்து இதே போல் நெய்யும் எண்ணெயும் கலந்துருக்கிறதுல நான் வறுத்து எடுக்கிறேன். நீங்கள் நெய் மட்டும் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இந்த சமயத்தில். ஏன்னா ரவை நல்லா ஃபுல்லாக வறுபட்டுடுச்சு. அதுக்கு பிறகு தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். ரவை அளந்த அதே அளவு தேங்காய் துருவலை இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். தேங்காய் துருவல் சேர்க்கும் பொழுது ரொம்ப முத்தின தேங்காயும் இருக்கக்கூடாது. தேங்காயில் கருப்பு இல்லாமலும் பார்த்து எடுத்துக்கோங்க. அது போல் துருவி எடுத்து தேங்காயை இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் தேங்காய் எந்த அளவு நல்லா பொரிஞ்சு வறுபட்டு வருது. நான் ஏன் இதில் என்ன சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறின பிறகு நெய் அப்படியே உறைஞ்சி போயிடும். அப்படி உறைஞ்சாலும் இலகலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செய்யும் பொழுது ரொம்ப மணமாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம கேசரிலாம் செய்யும்பொழுது கூட தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சுருப்போம். செஞ்சு பார்த்தவங்களுக்கு செஞ்சு அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்பொழுது சுவை எந்த அளவு நல்லா இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த தேங்காயும் நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வேக வச்சுருந்தா அந்த பருப்பை எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பருப்பில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா சடசடன்னு வெளியெல்லாம் தெறிக்கும். அதனால தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு நீங்கள் பருப்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை சமைக்க போகிறோம். இது போல் நல்லா கலந்து விட்டுடுங்க. நெய்யில் ரவையை வறுக்கும் பொழுதே ரவையோட பச்சை மணம் முக்கால்வாசி போயிட்டுருக்கும். கொஞ்சம் அளவு ரவை வெந்ததுனாலே போதும். அது இந்த பாசி பருப்பில் இருக்க அந்த தண்ணியிலேயே சேர்ந்து வெந்ததுன்னா போதும். தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப குழகுழப்பாக இருக்கும் இந்த ரெசிபி. அப்படி இருந்தால் சாப்பிடும் பொழுது அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்காது. இது போல் 1-2 பாசி பருப்பு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் துருவல்லாம் வாயில் கடிப்படும் பொழுது அதனோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுருங்கி வந்துட்டுருக்கு. இதே போல் உங்களுக்கு எந்த கரண்டியில் கலக்கினா வசதியாக இருக்குமோ அந்த கரண்டி எடுத்துக்கோங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கலந்து விடும் பொழுது பாத்திரத்தில் ஒட்டாமல் இது போல் உருண்டு திரண்டு வரும். நமக்கு இந்த சமயத்தில் நல்லாவே நமக்கு வெந்திருக்கும் நம்ம சேர்த்த ரவை. தேங்காய் அந்த நெய்யிலேயே பொரிஞ்சு நல்லா பச்சை மணம் மாறி இருக்கும். பாசிப்பருப்பு இப்படி நம்ம கலக்கும் பொழுது ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்க பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா ஓரளவு மசிஞ்சு வந்துடும். ஆனாலும் 1-2 அப்படியே அது திரியாக இருக்கும்பொழுது தான் இதனோட சுவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? எந்த அளவு சுருங்கி வந்துருச்சு. இத்தனைக்கும் நம்ம நான்ஸ்டிக் குக்வேர் யூஸ் பண்ணல, ட்ரெடிஷ்னல் குக்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயே இந்த அளவு ஒட்டாமல் வருதுன்னா நம்ம எந்த அளவு லோ ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறோன்ட்டு. இதில் 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் ரெசிபி செய்யும் பொழுது உப்பு சேர்க்கறது வழக்கம் இல்லைங்களா? உப்பு சேர்த்தா தான் அந்த இனிப்பை அது நல்லா தூக்கி கொடுக்கும். சில சமயம் வெல்லத்தில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அந்த மாதிரியான வெல்லம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம 1 பங்கு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லைங்களா? அந்த 1 பங்கு பாசிப்பருப்புக்கு 3 பங்கு அளவுள்ள வெல்லம் சேர்க்கணும். இந்த வெல்லம் நல்லா சுத்தமான வெல்லம். இதில் தூசை எதுவுமே இருக்காது. அதனால் துருவிட்டு வெல்லத்தை அளந்து அப்படியே நான் சேர்த்துட்டேன். நம்ம ஏற்கனவே வெல்லத்தில் தூசில் இருந்ததுன்னா எப்படி வடிகட்டி பொங்கல் எல்லாம் சேர்க்கறது அப்படிங்கிற மெத்தடில் பொங்கல் ரெசிபிலாம் செஞ்சுருக்கோம். சப்போஸ் நம்மக்கிட்ட கொஞ்சம் தூசெலாம் இருக்க வெல்லம் தான் வாங்கிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் கரையிற வரைக்கும் தண்ணி விட்டு ஸ்டவ்வில் வச்சு வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு வடிகட்டி அந்த வெள்ளைப்பாகை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி வெள்ளைப்பாகை சேர்க்கும் பொழுது இதை விட இன்னும் கொஞ்சம் இலகலாக மாறிடும். ஏன்னா நம்ம இனிப்பு சேர்த்த உடனே அது இலகலாக மாறும். நம்ம பாகம் சேர்க்கும்போது அது இலகலாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மிதமான தீயில் வச்சு கலந்து விட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பராக இது அல்வா மாதிரி ரெடியாகி வருங்க. இப்போ நம்ம துருவுன வெல்லம் சேர்த்ததுக்கே எந்த அளவு இது இலகி கொடுக்குது பாருங்கள். 5 நிமிஷம் கழித்த பிறகு இது போல் நமக்கு இருக்கும். நம்ம கரெக்டான அளவு நெய் எண்ணெய்லாம் சேர்த்து செய்கிறதுனால அடி பிடிக்காது. அதே போல் கலந்து விடுங்க.
கலந்து கலந்து விடும்பொழுதும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நல்ல கலரெல்லாம் மாறி எந்த அளவு நல்ல கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல தகன்னு ஒரு அல்வா ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதில் நடுவில் நமக்கு தேவைப்படும் பொழுது நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்மளோட விருப்பம்தான், ஆனால் கண்டிப்பாக அந்த சமமான அளவு சேர்க்கும் பொழுது இதனோட சுவை அதுக்கப்புறம் அந்த மனம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். குறைச்சி சேர்த்துக்கிறது நம்மளோட விருப்பம் தான். இப்போ நான் மீதம் இருந்த நெய்யையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். இது போல் ஓரளவு இலைகளாக இருக்கும் பொழுதே நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கணும். இது ஒரு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் நம்ம இறுக்கம் கொடுக்கும். வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கல்ல, கரண்டியில் நம்ம அள்ளி அதில் போட்டோம் இல்லைங்களா, அது ஃபுல்லாக ஆறின பிறகு அந்தளவு நமக்கு இலைகள் இருக்கணும். அப்படின்னா இந்த ஸ்டேஜ் வரும் பொழுதே இதில் நெய்யெல்லாம் ஓரம் நல்லா பிரிஞ்சு வருது, இது போல் பொங்கி வருது. இந்த ஸ்டேஜ் இந்த அளவு இலைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். திராட்சை நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இல்லை இது கூட நீங்கள் பாதாம் சேர்க்க விருப்பப்பட்டீங்கனாலும் பாதாம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ஸ்டேஜில் ஒரு செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. இந்த ஸ்வீட்டை சுட சுட சாப்பிடும்போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆறின பிறகு சாப்பிட்டாலுமே அவ்வளவு சுவையாக இருக்குங்க. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக எல்லாருமே லைஃப்பில் ஒரு முறையாவது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முந்திரி பருப்பை இதில் நான் சேர்த்துட்டேன். முந்திரி பருப்பை சேர்த்து கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு பொருள் நம்ம சேர்க்கணும். ஸ்டவ்வை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியோ இல்லை ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகோ அதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் பொடி இதில் சேர்த்துருக்கேன். இது போல் ரெசிபிக்கெலாம் லாஸ்ட்டு நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கும்போது ஏலக்காயோட மணத்தில் நெய்யோட அந்த மணமும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு வேறு ஒரு பவுலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். செம்ம டேஸ்டியான ஒரு பக்காவான செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக சூடு ஆறிடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக நெய்யோட உருண்டு திரண்டு அல்வா மாதிரி நம்மளோட செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்வீட்டை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.